நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, உன் ஊரும் எனக்கு தெரியாது, உன் அப்பா அம்மா யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. சுருக்கமாக சொல்லணும்னா உன்னை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட நீ என் பையனோட பொண்டாட்டின்னு சொல்லும்போது அதை கண்டிப்பாக எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. சொல்லு, உன்னோட யோசனை தான் என்ன? சொல்லு, நீ எவ்வளோ பணம் எதிர்பார்க்குற? உன்ன மாதிரி ஆளுங்க பணத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் கேட்குறேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? என் பையனை விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்? உன் கழுத்தில் இருக்கிற அந்த மஞ்சள் தாலியை கழட்டி எரியறதுக்கு நான் எவ்வளோ பணம் கொடுக்கணும்? சொல்லு சொல்லு. இங்க பாருமா, எங்க பையனோட வாழ்க்கைய நீ நாசம் பண்ணிடாத. அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குமா, நீ அதை நாசம் பண்ணிடாத. இந்த வயசுல காதல் கீதல்னு எல்லாமே வரும். ஆனா அவங்க தகுதியை பார்த்து நம்ம போலனா அது கண்டிப்பா பிரச்சனையில தான் போய்விடும். நீ இப்பவே பார்த்தல, உன்னோட ஃபேமிலியும் சில ஆளுங்களும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. உன்னோட ஃபேமிலியும் ஊர்க்காரங்களும் அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் தான் வாழணும். நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. உன்னை நேசிக்காத ராகுல் கூட எத்தனை நாளைக்கு தான் உன்னால வாழ முடியும்? எதிரிங்க மாதிரி நீங்க 2 பேரும் ஒரே வீட்டுல வாழ முடியுமா என்ன? ராகுலோட படிப்பு இன்னும் முடியவே இல்லை. அவன் படிக்க போயிட்டானா நீங்க தனியா தானே இருப்ப. அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன், நாங்க உனக்காக கொஞ்சம் பணம் கொடுக்கறோம். நீ எங்களோட பையனை விட்டு போயிடணும். இத ஒரு அம்மாவோட வேண்டுகோளா நினைச்சு நீ போயிடணும். எதையாவது ஒண்ணு சொல்லி தொலை. நான் ராகுலோட பொண்டாட்டியா தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அத வேணான்னு சொல்லிட்டு என்னால திரும்ப போக முடியாது. இங்க பாரு, மரியாதையா நான் சொல்றத கேளு. நான் உனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன். இல்ல வேண்டாம், 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உனக்கு ஏத்த மாதிரி பையனை கண்டுபிடிச்சு நீ கல்யாணம் பண்ணிக்க. நீ இங்கே இருந்து உன்னோட சேர்த்து எங்க வாழ்க்கைய நரகமாக்காத. நாங்க சொல்றது கேளுமா. உனக்கு 2 லட்சம் பத்தலன்னா இந்தா, இதையும் நீ வச்சுக்கோ. இதுல 6 பவுன் இருக்கு. நீ இன்னொரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு இதுவே தாராளம். கல்யாணம் பண்ணும்போது எல்லாரும் சீதனமா பணம் நகை எல்லாம் வாங்குவாங்க. ஆனா இந்த உறவை முறிக்கிறதுக்காக நான் உனக்கு கொடுக்கறேன். நீ எங்களோட பையனை விட்டுட்டு போயிடணும். வேண்டாம், அத மட்டும் பண்ண சொல்லாதீங்க. என்ன பிடிக்கலனா உங்க பையன் கிட்ட என்ன கொன்னு போட சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு என்னோட மாங்கல்யத்தை அறுத்து தர சொல்லாதீங்க. ராகுலுக்கு என்ன பிடிக்கலனாலும் எனக்கு ராகுல பிடிக்கும். ராகுல் கட்டின இந்த தாலிய சாகுற வரைக்கும் கழட்ட மாட்டேன். அப்ப நாங்க சொல்ற எதையும் நீ கேட்க மாட்டல, அப்படியே உதச்சன்னு வச்சுக்க. ஒண்ணு வெளிய அனுப்ப தெரியாமலா இல்ல? நான் சொல்றேன்ல, என்ன கொன்னு போட்டுருங்க. என்ன தாலி கட்டி கூட்டிட்டு வந்த நான் லவ் பண்ண என் புருஷன் கையால சாகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். மரியாதையா இதையும் பணத்தையும் வாங்கிட்டு இந்த வீட்டை விட போயிடு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ போக மாட்டல. நீ எப்படி போகாம இருக்கன்னு நானும் பாக்குறேன். ஏன் பையனை வசியம் பண்ணி வலையில மாட்ட வச்சதும் இல்லாம உன்னையும் நான் சகிச்சுக்கணுமா என்ன? இந்த வீட்டை விட்டு வெளியில போடி. வெளியில போ. என்ன இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சது கிருஷ்ணாக்கா தான். கிருஷ்ணாக்கா சொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஓ, என்னடி பெரிய கிருஷ்ணாக்கா?
ஓ பெரிய கிருஷ்ணாக்கா தள்ளிப்பா. வேண்டாம். இதுக்கப்புறம் இவளோட இஷ்டப்படியே பண்ணிக்கிட்டான். எதுவா இருந்தாலும் தனி அனுபவிக்கிட்டான். வா. நீ ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வீட்டோட எஜமானியா வாழலான்னு நீ நினைச்சு கூட பார்க்காத. இதுக்கப்புறம் நீ நரகத்தை தாண்டி பார்க்க போற. நீ எப்பவுமே நல்லாவே இருக்க மாட்ட. இதுக்கப்புறம் இப்படி வருத்தப்பட்டு உட்கார்ந்தா என்னங்க பிரயோஜனம்? நடக்க வேண்டியது எல்லாம் நடந்து போச்சு. விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவன் வாழ்க்கை வீணா போச்சு இல்ல, எதிர்காலமே இல்லாம போயிடுச்சு. வயசு 22 ஆகுது. படிப்பு கூட அவன் முடிக்கல. அவனுக்குன்னு வருமானமும் இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான், கிருஷ்ணா. மேலங்குளத்துல எப்ப காலடி எடுத்து வச்சாலும் அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை தான். கிருஷ்ணா இப்படி நம்மள இந்த அளவுக்கு எதிரியா நினைக்கிறாளே, அப்படி நம்ம என்ன பண்ணோம்? அவள் அந்த வீட்ல கிச்சன்ல வேலை வாங்கினதா? வீட்ல பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா வேலை பார்த்து தானே ஆகணும். அந்த நேரத்துல கண்டிப்பா சண்டையும் வரும். அதுக்கெல்லாம் இப்படி பழி வாங்க ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லாம நாம அவளுக்கு ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவ நம்மள தானே பழி வாங்கணும். அதை விட்டுட்டு எதுவுமே தெரியாத நம்ம பையனை எதுக்கு பழி வாங்கணும்? இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா என்னங்க அங்க பாருங்க. அங்கே இல்ல. எங்க வர? இது நான் வாடகை கொடுக்கற வீடு. இதுக்குள்ள நீ வரணும்னா என் பர்மிஷனை வாங்கணும். இது உன் அதிகார எல்லைக்கு வெளியே இருக்கிற இடம். வாடகை கொடுக்கறது வீட்டுக்கு மட்டும் தானே, வீட்டுக்கு வெளியே இல்லைல்ல? நல்லா இருக்கு. மேலங்குளத்தோட பெரிய பையன் வீட்டை ரொம்ப அருமையான இடத்துல தான் வாடகை எடுத்திருக்காரு. நீ இத பார்த்து ரசிக்க வந்தியா என்ன? இதுக்கப்புறம் வரப்போறது தானே, நான் நின்னு ரசிக்க போறேன். அப்போ எதுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்க? இங்க நிலநடுக்கமோ இல்ல புயலோ, இந்த மாதிரி ஏதாவது துயரம் நடந்திருக்கான்னு பார்க்க தான் வந்தேன். உங்க வீட்டுக்கு மருமகளா ஒரு தமிழச்சி தானே இங்க வந்திருக்கா. மேலங்குளத்துக்காரங்க தமிழச்சிக்கு பிறந்த ஒரு பொண்ணை எதிரியா பார்த்துட்டு இருக்காங்க தானே. ராகுலோட பொண்டாட்டி மணிமேகல, நான் அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அவளோட அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் தமிழ் தான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? தெரியும்டி, எல்லாமே தெரியும். இதுக்கு பின்னாடி நீதான் இருக்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதை தெரிஞ்சுக்கதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் குடும்பத்துல வந்து விளையாட உனக்கு அனுமதி கொடுத்துருக்கவே மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்களால உங்க சுண்ட விரல கூட அசைச்சிருக்க முடியாது. காரணம், உங்களோட பையன் அவன் பண்ண வேண்டிய தப்பெல்லாம் ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டான். எங்க மேல இருக்க கோவத்தால நீ எங்களுடைய பையனை வேணும்னே மாட்ட வச்சிருக்கல. எந்த குற்றமும் பண்ணாத அவனுடைய வாழ்க்கையை நீ நாசமாக்கியிருக்க. பசங்க பண்ற எல்லா தப்பையும் நியாயப்படுத்துற அம்மா ஒரு நல்ல அம்மா இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தப்ப சுட்டி காட்டுறதும் திருத்த செய்யறவதான் ஒரு நல்ல அம்மா. ஏழை பொண்ணா இருக்க அந்த மணிமேகலை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளை லவ் பண்ணி ஹோட்டலுக்கும் ரெசார்ட்டுக்கும் கூட்டிட்டு போன உங்க பையன் நல்லது பண்ணான்னு சொல்ல வரீங்களா என்ன? உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கால, ஆதிரா. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்க அவகிட்ட யாராவது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா உங்க பதில் இப்படிதான் இருக்குமா என்ன? பார்த்த உடனே அந்த பொண்ணை பிடிச்சதும் ராகுல் வாய்க்கு வந்தது பேசிருக்கலாம். பசங்க பல விஷயத்த பேசுவாங்க. அவங்க சொல்ற வார்த்தையை உண்மைன்னு நம்பி பின்னாடி வர சில பெண்கள் தான் மோசமானவங்க. ஆணுக்கு ஒரு நீதி, பொண்ணுக்கு ஒரு நீதின்னு மேலங்குளத்துக்காரங்களுக்கு பழக்கமானது.
ஆனா மேலங்குளத்துக்கு வீட்டுக்கு வெளியே இருக்க இந்த உலகத்துல அதெல்லாம் சரிப்பட்டு வராது. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க, மணிமேகலையை கண்டுபிடிச்சது நான் இல்ல, உங்களோட பையன் ராகுல் தான் அவனே கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா அவ இந்த குடும்பத்துல தமிழச்சியை பார்த்து அலர்ஜி ஆகுற இந்த குடும்பத்துல அவளை வந்து சேர்க்கணும்ன்றது நான் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஒரு ஏழை பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதால மட்டும் நீ எங்களை ஜெயிச்சிட்டதா நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. அவ எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா மட்டும் உன்னால ஜெயிக்க முடியாத. என் மகனும் அவ பொண்டாட்டியும் இந்த வீட்டை விட்டு எப்ப வேணாலும் வெளியே அனுப்புற உரிமை எனக்கு இருக்க. வயசுக்கு வந்த பையனையும் அவன் பொண்டாட்டியும் காப்பாத்தணுங்கிற பொறுப்பு எனக்கு இருக்குன்னு எந்த சட்ட புத்தகத்திலும் இது வரைக்கும் எழுதல. அப்படி நீங்க வெளியே அனுப்புனீங்கன்னா உங்க மகனையும் மருமகளையும் நான் கூட்டிட்டு போயிடுவேன். உங்க பையனுக்கு என் வீட்டுல ஒரு தோட்டக்காரன் வேலை கொடுத்து நான் கொடுக்கற சம்பளத்தை வச்சு அவனோட பொண்டாட்டிக்கு சாப்பாடு துணிமணிலாம் எடுத்து கொடுப்பான். அத பாக்கணுமா? அவங்கள வெளியே அனுப்பி பாருங்க. உங்க மனசுக்குள்ள ஏகப்பட்ட யோசனைகள் வந்துட்டு போயிருக்கும். ஒரு 2 நாளைக்கு அப்புறமா ராகுலை யாருக்கும் தெரியாம வேற ஏதாவது ஊருக்கு அனுப்பி வச்சிடலான்னு மட்டும் யோசிக்காதீங்க. இந்த உலகத்துல அவன் எங்க போனாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். மணிமேகலைய எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இங்க கோர்ட்டும் இருக்கு, சட்டமும் இருக்கு. அவ வெளியே போயிட்டானா நீங்க உள்ள போவீங்க, ஜெயிலுக்குள்ள. உங்க எல்லாருக்கும் தமிழ் பொண்ணை பார்த்தா அலர்ஜியா இருக்கும்ல. ஒரு தமிழ் பொண்ணு நிரந்தரமா இங்க வாழும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அலர்ஜிலாம் போயிடும். அதுக்கு இதை விட ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லை. மணி, மணி, நீ கொஞ்சம் வெளியே வந்து நில்லுமா. கல்யாண பொண்ண நான் கொஞ்சம் பாக்குறேனே. உன் கல்யாணம் முடிஞ்சது. இதுதான் உன் புருஷனோட வீடு. இன்னில இருந்து உன்னோட வீடும் இதுதான். இந்த வீட்ல உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல எனக்கோ கால் பண்ணி சொல்லு. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்லு. இங்க இருக்கிற எல்லாரும் உன்னை வார்த்தைகளாலேயோ பேச்சாலேயோ உடம்பாலேயோ கஷ்டப்படுத்தினா என்கிட்ட சொல்லு. புரியுதுல? போலீஸ் ஸ்டேஷன்ல நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தினா இவங்க எல்லாரும் ஜெயில தான். அது இவங்களுக்கு தெரியலனாலும் நீ தெரிஞ்சிருக்கணும். சரிங்க அக்கா. ராகுல் உன்னை காதலியா மட்டும்தான் அவன் பார்த்திருக்கான், உன்னை கூட்டிட்டு போயிருக்கான். உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு போனது நான் தான். நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். நான் கண்டிப்பா கேக்குறேன்க்கா. புருஷனோட வீட்ல ஒரு பொண்டாட்டிக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ அது எல்லாமே இங்க உனக்கும் இருக்கு. நடக்கிறதுக்கோ, எடுக்கிறதுக்கோ, தூங்குறதுக்கோ, சாப்பிடுறதுக்கோ மத்த எல்லாருக்கும் இருக்கிற சுதந்திரம் மாதிரி உனக்கும் இருக்கு. சரிங்கக்கா. நீ எதுக்கும் பயப்பட வேணாம். இவங்க கண்டிப்பா உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ போ. சரிங்கக்கா. இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா நான் அவனை பழி வாங்க தாண்டி போறேன். எங்கேயோ இருந்த பொண்ணை திட்டம் போட்டு வேணும்னே இன்னைக்கு என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அதுக்கு நான் பழி வாங்க வேண்டி மேலங்குளத்து மகேந்திர சொல்ற. நீ உன் மனசுல குறிச்சு வச்சுக்க. மணிமேகலைய உங்க பையனுக்கு நாங்க ஒன்றும் கல்யாணம் பண்ணி வைக்கல. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தான் இவளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்து 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த தமிழ் பொண்ணு கெட்டவளா இருந்திருந்தா இந்த 2 வருஷத்துக்கு இடையில அவனை விட்டுட்டு போயிருப்பா. இதுக்கான அர்த்தம் அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒருத்திய ஒரு காதலியா மட்டும் இல்ல, மனைவியாவும் வச்சுக்கலாம்.
எதிர்காலத்துல மேலங்குளத்தோட மூத்த பையனோட குடும்பத்தை ஒரு தமிழ்ச்சி ஆண்டு பார்க்கட்டுமே. ஒருவேளை அதனால சில நன்மைகள் ஏற்படலாம் இல்லையா? ரிமோட்டை கொடு. உனக்கு வேணும்னா வந்து எடுத்துக்கோ. என்கிட்ட குடுன்னு சொன்னல, ரிமோட்டை குடுடி. ச்சே, எவ்வளவு நல்ல படம் தெரியுமா? நான் இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருந்தேன். அதை குடுக்கா. சினிமா பார்த்து என்ன பண்ண போற? நடிகையாக போறியா? நீ மட்டும் என்ன இந்த பாட்டை பார்த்துட்டு சிங்கர் ஆக போறியா? குடுக்கா. நான் அந்த பாட்டை முழுசா பாத்துறேன், அப்புறம் வாங்கிக்கோ. ரிமோட்டை குடு. நான் தானே ஃபர்ஸ்ட் எடுத்தேன். நான் தானே பெரிய பொண்ணு, அப்போ எனக்கு தான் பிரியாரிட்டி. அம்மா இவள பாருமா. குடுக்கா, ரிமோட்டை குடு. கொடுக்க முடியாது. சொல்லிடுவேன். குடு குடு என்ன சொன்ன? போடி. சரி இரு தரேன். எடுத்துக்கோ. ஐயோ, ஏன் தான் இப்படி சத்தம் போடுறீங்களோ? ஏண்டி இந்து, ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? காதே கிழிஞ்சிரும் போல இருக்கு. எல்லாம் அக்காவால தான். அம்மா எப்படி போய் சொல்றா பாருமா. ரிமோட்டை இவ கையில வச்சிருக்கா, ஆனா நான் சவுண்ட் வச்சேன்னு சொல்றா. அம்மா போய் சொல்றா. இவ்வளவு நேரம் அவ தான் வச்சிருந்தா. நான் தான் கண்ணால பாத்துட்டேன்ல, நீ சும்மா சொல்லிட்டு இருக்காத. கொஞ்ச நாளாவே அதிகமா பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அம்மா ஐயோ என்னடி இவ என்ன வெறுப்பேத்துறா பாருமா. பாருங்க மறுபடியும் போய் சொல்றா. ஐயோ இவ ஏமா இப்படி இருக்கா? இங்க பாரு, இப்படி எல்லாம் போய் சொன்னா நீ நரகத்துக்கு தான் போவ. உண்மையதான் சொல்றேன். நீ தான் போவ. அம்மா இங்க பாருங்க, எதிர்த்து பேசுறா. இந்து, வர வர நீ சரியே இல்ல சொல்லிட்டேன். எப்ப பார்த்தாலும் இந்த டிவி முன்னாடியே உட்காந்துட்டு இருக்க. படிக்க எதுவும் இல்லையா உனக்கு? நான்லாம் எல்லாம் படிச்சுட்டேன். படிச்ச லட்சணம் தான் தெரியுமே. போன பரீட்சையில 2 முட்டை வாங்கிட்டு வந்தா. இதோ அப்பா வந்துட்டாரு போல. அம்மா இவ பொய் சொன்னதை பத்தி நீங்க அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும். அவர்கிட்ட திட்டு வாங்கினாதான் இவ சரிப்பட்டு வருவா. என்னங்க இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டீங்க? என்னாச்சு? கம்பெனிக்கு யாரும் வரலையா என்ன? ஒரு சந்தோஷமான செய்தி. அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் ஓடி ஓடி வந்தேன். இவளுக்கு என்னாச்சு? உண்ணாவிரதம் இருக்காளா? அப்பா பேசாம இருங்க. என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க. ஏண்டி நம்ம ராகுல் இருக்கான்ல, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். என்னாச்சு? எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க. நம்ம மகி அண்ணனோட பையன் ராகுலை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? வேற எந்த ராகுலை பத்தி சரி நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன். யாருக்கிட்டயுமே சொல்லலையா? யாருக்கிட்டையும் சொல்லலையாம். அவங்க அப்பாவுக்கும் தெரியாது, அவங்க அம்மாவுக்கும் தெரியாதான். அட அதை விடு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரிய வந்துச்சு. என்னங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அப்பா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கப்பா. அவனையும் ஒரு பொண்ணையும் ஒரு ரெசார்ட்ல ரெய்ட் பண்ணும்போது பிடிச்சிட்டாங்க. நேத்து சாயந்தரம் தான் நடந்திருக்கு. ஊருக்காரங்களும் அந்த பொண்ணோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து 2 பேரையும் வண்டியில ஏத்திக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. கையோட கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. அதுக்கு போலீஸ்காரங்க தான் சாட்சிங்க. விஷயம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? சரி, மகி அண்ணாவும் மத்தவங்களும் எதுவும் பண்ணலையா? சம்பவத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் மகேந்திரனும் கஜேந்திரனும் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. கொஞ்சம் பணத்தையும் செலவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் தகவல் கேள்விப்பட்டு அந்த ஊருக்காரங்களும் அந்த பொண்ணோட ஃபேமிலியும் வந்துட்டாங்களாம். விஷயத்தை மூடி மறைக்க டைம் கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் பத்திரிக்கைக்காரங்களுக்கு யாருக்கும் நியூஸ் தெரியாதனால ஊருக்காரங்களுக்கும் இதை பத்தி தெரியாம போயிடுச்சு. ரொம்ப அவமானமா போயிடுச்சு. இதுக்கப்புறம் மத்தவங்க முகத்துல எப்படி முழிக்கிறது? பொண்ணு எப்படி இருக்காப்பா? நல்லா இருக்காளா?
அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய விஷயம். அந்த ரயில்வே கேட்டு பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குல்ல, அதான் அந்த குடிசை பகுதி ஆளுங்க. அந்த குடிசை ஏரியால வாழ்ற ஒரு பொண்ணு. ஐயோ, இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சு? எங்க போய் தேடி கண்டுபிடிச்சிருக்கான் பாத்தீங்களா? யார் யாரோ தங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஏரியால போய் தான் அவன் ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணுமா என்ன? அது சரிப்பா, இப்போ அவங்க எங்க இருக்காங்க? மகி என்ன அடிச்சு விரட்டிருப்பார்ல? அடிச்சு விரட்டலாம் தான் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா போலீஸ்காரங்க தானே வீட்டில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ள விடாம இருக்க முடியுமா? அந்த பொண்ணை ஏதாவது பண்ணீங்கன்னா சித்திரவதை பண்ணீங்கன்னு ஜெயில தூக்கி போட்டுருவோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க போலீஸ். அதனால உன் அண்ணனாலையும் அண்ணியாலையும் எதுவும் பேச முடியலையா? அந்த அக்கா எப்படி இருப்பாங்கப்பா? நான் பார்க்கலையேம்மா. ஒருவேளை நல்லா இருக்கலாம். அழகா இல்லாத பொண்ணு அவன் காதலிச்சிருப்பானா என்ன? நம்ம குடும்பத்தோட ஒரே ஒரு ஆண் வாரிசு அவன் ஒருத்தன் தான் இருந்தான். இப்போ அவனும் வீணா போயிட்டான். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளானே இருக்குடி. சம்பவத்தை கேள்விப்பட்டு கஜேந்திரனுக்கு கால் பண்ணேன். கஜேந்திரன் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னான். பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்கன்னா யாராவது அவனை மாட்ட வச்சுட்டாங்களா என்ன? அவனை மாட்ட வச்சுட்டாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா நடந்த விஷயத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரியவே இல்லை. அந்த பொண்ணை அவன் லவ் பண்ணாங்கிறதெல்லாம் உண்மைதான். கொஞ்ச காலமாவே அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியே சுத்திட்டு இருந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். அன்னைக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு யாரோ போலீஸ் கிட்டையும் அந்த பொண்ணோட வீட்லயும் பக்கத்து வீட்லயும் யாரோ ஆளை வச்சு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஆளுங்க உடனே கூடியிருக்காங்க. விஷயத்தை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. சரியான பிளானிங்கோட பின்னாடி இருந்து டிராமா பண்ணதுனால தான் ராகுல் மாட்டிக்கிட்டான். அவனை மட்டும் ஏன் இவ்ளோ பெரிய எதிரியா நினைக்கணும்? அவனை மட்டும் எதிரியா நினைக்கவே இல்லை. மேல குலத்துக்காரங்க எதிரியா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் இதுக்கு பின்னாடி பக்க பலமா இருந்திருக்காங்க. அது யாரு? அந்த கிருஷ்ணா தான். வேற யாரு? அவளுக்கு கொடுத்த டார்ச்சர் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா எண்ணி எண்ணி பழி வாங்கிட்டு இருக்கான். மேல குலத்துக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவளை கொஞ்சம் நஞ்சமா டார்ச்சர் பண்ணீங்க. அவ எப்போ நமக்கு எதிராக திரும்ப போறான்னு நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு. நாம மட்டும் என்ன அவளை கொஞ்சமாவா டார்ச்சர் பண்ணோம்? நம்மளையே எதிரியா நினைக்கிறா. கஜேந்திரனோட கல்யாண நேரத்தில் உங்க அம்மா சொன்னதுக்காக அவளை கொஞ்ச நாள் இங்க தங்க வச்சு அவ்வளோதானே. அதுக்கு நம்மளை எதிரியா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நம்ம அவளை இங்க நல்லபடியா தானே பார்த்துக்கிட்டோம். உங்க காதுல இருக்க ஒரு தழும்பு, அந்த அடி எப்படி பட்டுச்சு ஞாபகம் இருக்கா? எந்த தழும்பு? அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரியில ஷேவ் பண்ணிட்டு இருந்தப்போ உங்க காதுல பட்டுருச்சே, அந்த காயம்தான். நான் என்ன எதுவுமே தெரியாத முட்டாள் நினைச்சிங்களா? மகி என்ன மேல இருக்கிற கோபத்தை ராகுலோட வாழ்க்கையை நாசம் பண்ணி அவ தீத்துக்கிட்டா. அதே மாதிரி உங்க மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் நம்ம பொண்ணுங்க மேல காட்டிடுவாளோன்னு பயமா இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.